உலகம் நல்லதா கெட்டதா? ஒரு குருகுல கல்வி நிலையத்தில் ஒரு குருவும் அவருக்கு கீழ் பல மாணவர்களும் இருந்தனர். குரு உலகத்தை பற்றி பாடம் எடுத்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு மாணவன் மட்டும் பாடத்தை கவனிக்காமல் எதையோ யோசித்தபடி இருந்தான். குரு உடனே அவனை எழுப்பி, பாடத்தை கவனிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு மாணவன் உலகத்தை பற்றி பாடம் எடுத்தவுடன், நான் இந்த உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டேன் என்றான். அதற்கு குரு, அப்படியா, இந்த உலகத்தை பற்றி என்ன யோசித்து கொண்டிருந்தாய் என்றார். குரு, இந்த உலகம் நல்லதா கெட்டதா என்று யோசித்து கொண்டிருந்தேன் என்றான் மாணவன். அதற்கு குரு, சரி, அப்படியென்றால் இந்த உலகம் நல்லதா கெட்டதா என்று கூறு என்றார். அதற்கு மாணவன், அதற்கான பதில் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றான். அதற்கான பதிலை தாங்கள் தான் கூற வேண்டும் குருவே என்றான். குரு, சரி, அதற்கான பதிலை நான் கூறுகிறேன். ஆனால் நான் கேட்கும் கேள்விக்கு நீ விடை கூற வேண்டும் என்றார். சரி குருவே என்றான் மாணவன். சிங்கத்தின் பல் நல்லதா கெட்டதா என்று கேட்டார் குரு. அதற்கு மாணவன், தெரியவில்லை குருவே என்றான். அதற்கு குரு, நான் உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். நன்றாக யோசித்துவிட்டு பதில் கூறு என்றார். மாணவனும் இரவெல்லாம் தூங்காமல் பதிலை யோசித்தான். ஆனால் சக மாணவரிடமும் கேட்டும் பார்த்தான். அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மறுநாள் குரு அந்த மாணவனை எழுப்பி, பதிலை கண்டுபிடித்தாயா என்றார். அதற்கு மாணவன், என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை குருவே என்றான். அதற்கு குரு, சிங்கத்தின் பல் நல்லதா கெட்டதா என்று ஒரு சிங்கத்தின் குட்டியிடம் கேட்டால் சிங்கத்தின் பல் நல்லது என்று கூறும். ஏனென்றால் தாய் சிங்கம் தன்னுடைய சிங்கக்குட்டியை தன் பல்லால் அதற்கு வலிக்காமல் அதன் குட்டியை கவ்விக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும். அதனால் சிங்கத்தின் பல் நல்லது என்று சிங்கக்குட்டி கூறும் என்றார். அதுவே ஒரு மானிடம் சென்று சிங்கத்தின் பல் நல்லதா கெட்டதா என்றால் அது சிங்கத்தின் பல் நிச்சயம் கெட்டது என்று கூறும். அதுபோலதான் உலகமும் நல்லதா கெட்டதா என்றால் அவருடைய பார்வையிலும் எண்ணத்திலும் உள்ளது என்றார் குரு. உலகம் நல்லதோ கெட்டதோ நம் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உலகம் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம் வாழ்வதற்கு இந்த உலகம் உள்ளது என்று மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் இருப்போம். நன்றி. வாழ்க நலமுடன் வளமுடன்.